இங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு கனவுல ஒரு பாம்பு வந்து அவகிட்ட உதவி கேட்கிற மாதிரி தெரியுது. உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவ வீட்டுக்கு வெளியில போய் பாக்குறா. அங்க அவ கனவுல வந்த அதே பாம்பு உடம்பெல்லாம் அடிப்பட்ட நிலைமையில நின்னுட்டு இருக்கு. தூங்கிட்டு இருந்த அம்மா திடீர்னு எந்திரிச்சு எங்க பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. உடனே வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. தன்னோட பொண்ணுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய பாம்பு நிக்குதுன்னு சொல்லி பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கத்தாதீங்க, இந்த பாம்பை பாருங்க எவ்வளவு பாவமா இருக்குன்னு, யாராவது வந்தாங்கன்னா இந்த பாம்பை அடிச்சு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. உடனே அவங்க அம்மா நீ முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பாம்பு பொண்ணோட அம்மா கிட்ட பேசுது. நான் கொஞ்ச நாள்ல இச்சாதாரி நாகினியா மாறிடுவேன், அது வரைக்கும் மட்டும் எனக்கு அடைக்கலம் கொடுங்க, சில பேர் என்ன கொலை பண்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அம்மா ப்ளீஸ்மா நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த நாகினை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சரா. பொண்ணோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா கொஞ்ச மாசத்துக்கு இந்த பாம்பு நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. பொண்ணு பாம்பை கையில எடுத்து அது மேல இருந்த பிளட் பின்ன மண்ணெல்லாம் தட்டி விடுறா. உடனே அந்த பாம்பை ஒரு பானைக்குள்ள போட்டு பத்திரமா வச்சுக்கிறா. தினம் தினம் பாம்புக்கு குடிக்கிறதுக்கு பால் முட்டை அப்படின்னு நிறைய ஃபுட்டு கொடுக்குறா. எப்பவும் போல ஒரு நாள் நாகினுக்கு பால் ஊத்திட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பின்னாடி இருந்து பாத்துட்டுறாரு.